ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் RVG. வெல்கம் டு RVG Bakes. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பட்டர் ஸ்காட்ச் கேக் வந்து எப்படி ஐசிங் பண்ணுறதா வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் 1 kg அளவு வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து 3 லேயர்ஸாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ண ஸ்பாஞ்சில் வந்து நான் சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் சுகர் சிரப் படுற அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுகர் சிரப் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணி லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தேன். இதை அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து நல்லா எல்லா பக்கம் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து முந்திரி பருப்பு, அப்புறம் பீனட், அப்புறம் பாதாம், இந்த மூணையும் வந்து நான் சுகர் சிரப்பில் வந்து போட்டு சுகர் சிரப்பில் நம்ம வந்து கேரமல் பண்ணி அதை வந்து நான் ரெடி பண்ணேன். அந்த ஒரு வீடியோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சுக்கலாம். அதே மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணி சுகர் சிரப் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் விப்பிங் க்ரீம், அப்புறம் நட்ஸு, அப்புறம் சாஸ், இந்த மாதிரியே போட்டு நம்ம எல்லாத்தையும் 3 லேயர்ஸுமே நம்ம நல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3 லேயர் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் க்ரீம் போட்டு கொஞ்சம் க்ரம் கோட் வந்து போட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் அளவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம க்ரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம வெளில எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி எல்லா பக்கம் ஈவனாக நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீமை ஸ்டிஃப் வீக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ரீம். இதே மாதிரி சைடில் எல்லா பக்கமும் நம்ம நல்லா க்ரீம் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா பக்கமும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு டிசைனுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்க அன்ஈவனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம மேலே நட்ஸு அப்புறம் ஃப்ளார்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சாஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேலட் நைஃப் பண்ணி எடுத்து நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நட்ஸை வந்து சைடு எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தூவி விடுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அதை அப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து சமப்படுத்தி எடுத்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் தூவியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரோஸ் போட்டுக்கலாம். சிம்பிளான டிசைன் தான் போடுறேன். ரோஸ் நாசில் எடுத்து அதில் வந்து நான் அதே விப்பிங் க்ரீம் எடுத்து ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்காக, அதாவது கீழே வந்து நம்ம சாஸோட கலர் வந்து ப்ரௌன் கலர், அதுக்கு மேலே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அதே க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நடுவில் ஒரு ரோஸ், அவ்வளோதான். இப்போ அதை சுற்றி நம்ம வந்து மறுபடியும் நட்ஸு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு சின்ன ரோஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளான கேக் டிசைன் தான். அதே மாதிரி இதோட அந்த சாஸோட வீடியோ, அப்புறம் அந்த நட்ஸ் எப்படி செஞ்சது, அது எல்லா வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். அவ்வளோதான். அப்படியே ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டேஸ்ட்டில் ரொம்ப ஒரு சூப்பரான எப்படி ஒரு பட்டர் ஸ்காட்ச் க்ரீம் கேக்கை வந்து எப்படி ஐசிங் பண்ணுறதா வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி பேக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் கிளிக் பண்ண சொன்னால் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.